உன்னை கல்யாணம் செய்து கொண்டதால் இனி ஆஷ்ட்ரே தேவையில்லை என கூறும் கணவனே, இந்த ஆஷ்ட்ரேக்களில் இருப்பது வெறும் சாம்பல் அல்ல, நீர் பூத்த நெருப்பு. 54 வயது சீனிவாசனும் அவருடைய மகன் ராகுலும் சிதம்பரநாதனின் அலுவலகத்தில் அவருடைய இருக்கைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தார்கள். சிதம்பரநாதன் மெல்லிய புன்னகையோடு சொன்னார், மிஸ்டர் சீனிவாசன், உங்கள் மக சௌமியா சார்பாக நான் கோர்ட்டில் ஆஜராகி வாதாட முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகவல் வந்து சேர்ந்ததா? உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் விஷயத்த சொன்னார். உங்களை நேரில் பார்க்க சொன்னார். அதான் நானும் என் பையனும் கிளம்பி வந்தோம். நான் ஆஜராகிறதால உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? சீனிவாசனும் ராகுலும் தழுதழுத்த குரலில் ஒரு சேர மறுத்து சொன்னார்கள். நிச்சயமாக கிடையாது சார். அதுக்காக சொல்லலை. நீங்கள் ஏற்கனவே யாரையாவது வக்கீலை அமர்த்தி இருக்கலாம். அவருக்கும் இதில் எதுவும் சங்கடம் ஏற்படக்கூடாது. நாங்கள் அப்ரோச் பண்ணின பெரும்பாலான வக்கீல்கள் கேஸை எடுத்துக்கவே மறுத்துட்டாங்க. உங்கள் பொண்ணே ஒப்புதல் வாக்குமூலம் தந்துட்டா. ஐவிட்னஸ் வேறு இருக்குது. இந்த கேஸுக்காக வாதாடுறதுங்கிறது செத்த பாம்பை அடிக்கிறதுக்கு சமமான காரியம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் உங்ககிட்ட இருந்து இந்த தகவல் வந்தது. ஆனால் என்ன, நீங்கள் நிறைய ஃபீஸ் வாங்குகிற பிரபலமான லாயர். அவ்வளவு தொகையை ஃபீஸாக கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். தன் உதடுகளில் மீண்டும் புன்னகையை வெளிப்படுத்தினார் சிதம்பரநாதன். முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே இல்லையே. இந்த வழக்குக்காக நான் ₹1 கூட வாங்குறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டு அனுப்புனேன். இருவரும் திகைப்பில் கண்கள் பளபளக்க அவரை பார்வையில் வாங்கினார்கள். ராகுல் கேட்டான், எதனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? உங்கள் பொண்ணு சௌமியா கொலை செஞ்சுருக்க மாட்டாள்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. பணத்தை துரத்தி பிடிச்சி அழுது போயிருக்கிற என் மனசுக்கு ஆத்ம திருப்திக்காக இந்த கேஸை எடுத்து நடத்தி அந்த பொண்ணை காப்பாற்றுனா என்ன தப்புன்னு பட்டது. சிதம்பரநாதன் கேஸை எடுத்து நடத்தப் போகிறார் என்பதால் உற்பத்தியான ஆறுதல் அலைகள் மனசின் ஒரு புறம் மோதிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் கவலை அரித்து கொண்டு இருக்க கேட்டார் சீனிவாசன். சௌமியா கொலை செஞ்சிருக்க மாட்டாள்னு 3ஆம் நபரான உங்களுக்கே உள்ளுணர்வு தோணி இருக்கு. விஷயம் கேள்விப்பட்ட எங்களாலேயுமே முதல்ல நம்பவே முடியல. கோழி குஞ்சு மாதிரி அடங்கி ஒடுங்கி போயிட்டு இருந்த சௌமியாவால் எப்படி 3 பேரை வெட்டி சாய்க்க முடியும்னு நம்பிக்கையே இல்லாமல் தான் அவங்க வீட்டுக்கு போனோம். நடந்ததை பார்த்ததுக்கப்புறம்தான் சௌமியா பொறுமையோட எல்லையை கடந்து தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சுது. உண்மையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு நீங்கள் விவரமாக சொல்ல முடியுமா சீனிவாசன்? சிதம்பரநாதன் கேட்க அவர் தலையை அசைத்து விட்டு உடனே உடைந்து போன குரலில் சொல்ல ஆரம்பித்தார். சௌமியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்களை விட கொஞ்சம் வசதியான இடத்துல தான். அவள் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காளுன்னு தான் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா சௌமியா தன் புருஷன் வீட்டு பிரச்சனைகளை பற்றி வாயை திறந்து ஒரு நாள் கூட பிறந்த வீட்டில் சொன்னதில்லை. உங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆயில் மர்ச்சண்ட்டு. பிஸ்னஸ் ஓகோன்னு நடந்துட்டு இருந்தது. பணமும் நல்லா தான் கொளிச்சிட்டு இருந்தது. ஆனால் பார்வைக்கு கண்ணியமாக தெரிகிற அவங்க 3 பேருக்குள்ளேயுமே இவ்வளவு மிருக குணமும் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. 3 பேருன்னு யாரை சொல்கிறீங்க? சௌமியாவோட புருஷன், மாமனார், மாமியார். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதுக்கும் மேலேயே நான் செஞ்சிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? அதெல்லாம் ஒரு துளி கூட குறை வைக்கல சார். அப்படின்னா வேறு எந்த வகையில் கொடுமைப்படுத்தினாங்க? சில விஷயங்களை சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது சார். வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லித்தான் ஆகணும். நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லுங்கள். அதை வச்சு தான் நான் சில முடிவுகளை எடுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போக முடியும்.
சின்ன தயக்கத்துக்கு பிறகு சொல்ல ஆரம்பித்தார் சீனிவாசன். சௌமியாவின் புருஷன் அருண் பெரிய குடிகாரன். அதோட மற்றவங்கள துன்புறுத்தி அதில் சந்தோஷம் அனுபவிக்கிற சாடிஸ்டாகவும் இருந்திருக்கான். தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறது, சிகரெட்டால் உடம்புல சூடு வைக்கிறது. தன்னோட 5 வயசு பொண்ணு பசியால் துடிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ முதல்ல என்னை வந்து கவனிடின்னு அதட்டி பலவந்தமாக தாம்பத்திய உறவு நடத்துறதுன்னு இப்படி கொடுமைகள் சத்தம் இல்லாமல் ஏராளமாக தொடர்ந்து இருக்குது சார். மகனோட இந்த அட்டூழியங்களை அருணோட அப்பா அம்மா கண்டுக்கிறது இல்லையா? அதுதான் கொடுமை. சௌமியாவோட மாமியார்காரியும் மாமனாரும் வீட்டுக்குள் நடக்கிற இந்த அநியாயங்களை கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. இவளே அவங்கக்கிட்ட வாயை திறந்து சொன்ன பிறகும் மகனை கண்டிக்காமல் சௌமியாவை மிரட்டியிருக்காங்க. என்னன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா வாளா வெட்டியாக உன்னோட வீட்டுக்கு போக வேண்டியது தான்னு சொல்லியிருக்காங்க. என்னோட சந்தோஷத்தை பாழாக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சௌமியா இந்த 6 வருஷங்களாக பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்திருக்கா சார். 6 வருஷமாக பொறுத்து போனவ திடீர்னு எப்படி எல்லை மீறி போய் எல்லாரையும் வெட்டி சாச்சா? அதுக்கு காரணம் உச்சகட்டமாக நடந்த 2 கொடுமைங்க. அருண் கண்ட பொண்ணுங்களையும் படுக்கை அறைக்கே கூட்டிகிட்டு வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதை விட அநியாயமாக அந்த ராஸ்கல் சௌமியாவோட மாமனார் அருண் இல்லாத நேரங்களில் அவளை பலவந்தப்படுத்த முயற்சிக்க ஆரம்பிச்சிருக்கான். மாமியார்காரி அதையும் சட்டை செய்யவே இல்லை சார். என் புருஷன் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியது தானேன்னு அலட்சியமாக சொல்லியிருக்கா. சிதம்பரநாதன் அவர் சொல்வதையெல்லாம் அதிர்ச்சியோடு காதில் வாங்கி கொண்டிருந்தார். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்க கொடுமையாக இருக்கே. அத்தனை கோபத்தையும் மனசுக்குள்ளேயே வருஷக்கணக்காக பூட்டி வச்சுருந்தா சௌமியா. இப்போது ராகுல் தொடர்ந்தான். ஆமாம் சார், மாமனார் தப்பாக நடந்துக்கிட்டதை மாமியார்காரியும் புருஷங்காரனும் கண்டுக்காமல் இருக்கவே அவளுக்குள்ளே அத்தனை நாளாக அடக்கி வச்சுருந்த எரிமலை பெருசாக வெடிச்சிடுச்சு. அதன் விளைவே அவங்க சந்திச்சிட்டாங்க. சில நிமிஷ மரண வேதனையோடு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் சௌமியா தான் இப்போது கொலை குற்றவாளியாக போலீஸோட பிடியில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறா சார். சிதம்பரநாதன் குறுக்கிட்டார். சௌமியா கொலை செஞ்சாள்னு நீங்களே சொல்லலாமா ராகுல்? உண்மையை ஒத்துக்க தானே வேணும். சௌமியா தான் உண்மையில் கொலை செஞ்சாள்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா? இல்லை, மற்றவங்க சொல்கிறதையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் வச்சு தான் நான் அப்படி சொன்னேன். தவிர சௌமியாவை போலீஸில் ஒப்புதல் வாக்க மூலம் வேற தந்திருக்கா. நான் கொலையை நேரில் பார்க்காதவன். சௌமியா கொலை செஞ்சுருக்க மாட்டாள்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நிரூபிக்க ஆதாரம் தேடி என் மனசுக்குள்ளே சில யோசனைகள் இருக்குது. ஸோ கேஸை சுலபமாக முடிக்கிறதுக்காக போலீஸ் சௌமியா கிட்ட பலவந்தமாக வாக்குமூலம் வாங்கி இருக்குமோன்னு என்னோட மனசாட்சி சொல்லுறது. சீனிவாசனும் ராகுலும் திகைப்புடன் நிமிர்ந்தார்கள். இதை நாங்கள் யோசிக்கவே இல்லை சார். போலீஸ் பலவந்தமாக வாக்குமூலம் வாங்கியிருக்காங்கன்னு கோர்ட்டில் எப்படி நிரூபிக்க முடியும்? சௌமியா தன் வாயாலேயே இதை கோர்ட்டில் சொல்லணும். அது ரொம்ப சுலபம். என் மேலே அவளுக்கு நம்பிக்கை பிறந்தா போதும். நான் அவகிட்ட 5 நிமிஷம் பேசினேன்னா போலீஸ் மேலே அவளுக்கு இருக்கிற பயத்தை நான் போக்கிடுவேன். அதுக்கப்புறம் அவள் தைரியமாக தன்னை பயமுறுத்தி வாக்குமூலம் வாங்கினாங்கன்னு கோர்ட்டில் சொல்லிடுவாள். சிதம்பரநாதன் சொல்ல அவர்கள் இருவரின் முகங்களிலும் கவலை இருட்டாக பரவியது. லாயர் சார், நீங்கள் வேணால் சௌமியா கிட்ட பேசலாம். ஆனால் அவள் உங்ககிட்ட பேச மாட்டா. திகைப்பு தழுவும் முகத்தோடு நிமிர்ந்தார் சிதம்பரநாதன். ஏன்னா அவள் இப்போது ஜெயிலில் இல்லை, போலீஸ் பாதுகாப்போட ஆஸ்பத்திரியில் இருக்கா. ஆஸ்பத்திரியிலா? அவளோட உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ வேகத்தில் கொலை நடந்துடுச்சு. போலீஸ்காரங்க வந்ததும் வாக்குமூலம் தந்துட்டா. ஆனால் இரத்த சகதியில் விழுந்து கிடக்கிற அவங்க 3 பேரையும் வெறிச்சு பார்த்துட்டே இருந்த சௌமியாவுக்கு நேரம் ஆக ஆக மனசு உடஞ்சி போச்சு. திக்பிரமை பிடிச்ச மாதிரி ஆயிட்டா.
ஒரே இடத்த வெறிச்சு பார்த்துட்ருக்கா. யார் என்ன கேட்டாலும் மௌனம்தான் அவளோட பதிலாக இருக்குது சார். இந்த நிலைமையில் போலீஸ் தன்னோட பலவந்தப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினாங்களான்னு கோர்ட்டில் அவளால் எப்படி சொல்ல முடியும்? சிதம்பரநாதனின் முகப்பரப்பில் அதிர்ச்சி அலைகள் உற்பத்தியாயின.